ஈஸ்வரா, முருகா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும். ஹலோ, கோவிலகம் தியேட்டர்ஸ் கியர். ஓனர் ஸ்ரீதரன் கிட்ட பேச முடியுமா? பேசலாமே, பேசுறதுக்கு தானே இருக்கேன். பேச என்ன தருவீங்க? மன்னிக்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். அப்படியா? நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவர் தான். நாடக கம்பெனி ஸ்ரீதரன் கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சார், மன்னிக்கணும். மன்னிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் நான் உங்களை ஒரு தடவை மன்னிச்சிட்டேன். சும்மா உங்களையே மன்னிச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நானு மத்தவங்களோட பேசும்போது அவங்கள மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட மன்னிப்பே இருக்காதே. அவர் ரொம்ப கோபமா இருக்காரு. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு புக் பண்ண நாடகத்தை இன்னைக்கு போட முடியாது. நாடகம் போட முடியாதா? நாடகம் நாங்க தானே போடுறோம். நீங்க புக்கிங் தானே பண்ணிருக்கீங்க. நாங்க எப்படி நாடகம் போட்டுருவோம்? அதுக்கு இல்ல, எங்க கிளப் செக்ரட்டரியோட மாமா இறந்து போயிட்டாரு. அதனால என்ன? செத்து போனவர் நாடகம் பார்க்கட்டி என்ன? அந்த ஊர்ல நாடகம் பார்க்க வேற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களோட கண்ணையெல்லாம் நோண்டிட்டு அவர் செத்து போனாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசினா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாடகம் நடக்காது. அடுத்த டேட் பிக்ஸ் பண்ணி சொல்றோம். முடிஞ்சா வந்து நடத்தி கொடுங்க. ஹலோ ஹலோ, அந்த 15,000 போயிருச்சா? கிடைச்சிருச்சு. காலத்தோட கட்டாயத்தோட மீறி நான் வேற காலகட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கேன். சூப்பர், நீ கலக்குறடா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? தொல்லையா போச்சே. உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், என்ன முடிச்சூர் கூப்பிடாதீங்கன்னு. கூப்பிடும் போது தினேஷ் முடிச்சூர் அப்படி கூப்பிட்டா போதும். புரிஞ்சுதா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியவே காந்தின்னு தான் கூப்பிடுறாங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உன்னை அப்படித்தான்டா கூப்பிடுவேன். தினேஷ் முடிச்சூர் ஆக்கிட்டீங்க. அது இன்னும் சுருக்கி முடியும் கூப்பிடாதீங்க. ஒரு மனுஷனோட சூழ்நிலை தெரியாம நீ பேசாத. இப்ப உன் பேரு தான் நாட்டுல பிரச்சனையா? இப்ப அவனுக்கு நாடகம் போட வேண்டாம்னு சொல்லிட்டானுங்க. இப்ப 15,000 ரூபாய் போச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்றது சொல்றான்? நாடகம் இல்லையா? சுசீந்திரனை போய் நான் முதல்ல பாத்துட்டு வரேன். சுதி, இன்னைக்கு உன் விதி. சுசீந்திரன் சொல்லி மகாதேவனுக்கு கொடுத்தது 15,000 ரூபாய். முதலும் வட்டியும் சேர்த்து 17,500. கண்டிப்பா கிடைக்காது. சுசீந்திரன் மறுபடியும் சொல்லி கேவி ராஜேந்திரனுக்கு கொடுத்தது 25,000 ரூபாய். முதலோட வட்டியும் சேர்த்துனா 45,500 ரூபாய். கண்டிப்பா கிடைக்க போறதில்ல. சுசீந்திரா, என்ன பயந்துட்டீங்களா? என்ன பயப்படாம? பயம்தான் எல்லாருக்கும். பயம் கடவுளை கூட பயம். கடவுளே, அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க வந்தா இவனே பெரும் பிரச்சனையா இருப்பான் போட்டு இருக்க. என்ன விஷயம் ஸ்ரீதர்? சுசீந்திரன் எங்க? அவன் ஏதோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன்னு காலையில சீக்கிரமா கிளம்பிட்டானே. என்னம்மா ஏதோ ஒரு ஆளுங்கிறீங்க? என்ன பார்த்தா போதுமே. அவன் அங்க வருவான், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பாக்குறதுக்கு அவன் ஏன் வரல? என்ன விஷயம்? அவங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எங்க போறேன், எதுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டானே. என்ன விசேஷம் ஸ்ரீதர்? விசேஷமா? என்னோட 15,000 ரூபாய் போச்சு. பாண்டிச்சேரியில நான் ஒரு நாடகம் புக் பண்ணியிருந்தேன். அப்ப அவன் சொன்னா வடபள்ளியில நான் ஒரு நாடகம் புக் பண்ணிருக்கேன்னு. அதான் இப்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அவன் கூட யார் சேர்ந்தாலும் பணம் நஷ்டமாகுங்கிறது உறுதி. பாத்தீங்களா? அவன் சிபாரிசு பண்ணி ஜாமீன் போட்டு என் கையிலிருந்து பணம் வாங்கி திருப்பி கொடுக்காதவங்க லிஸ்ட் இது. அசல் 1.25 லட்சம், அதோட வட்டியும் சேர்த்து சுசீந்திரன் தான் கொடுக்கணும். எங்க இருந்து கிடைக்கும்? இப்படி பல காரணம் சொல்லி இவங்களுக்காக ஏகப்பட்ட பணத்தை என்கிட்ட வாங்கி இந்த நிலம் வீடு எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி என்கிட்ட அடகு வச்சிருக்கான்னு கொட்டியம்பலத்துக்கு தெரியும்ல? கோவிலகம். கோவிலகத்துக்கு தெரியும்ல? இப்படியே போச்சுன்னா ஒரு சவப்பெட்டியில என்ன வச்சு சுசீந்திரன் என்ன புதைச்சிருவான். யோகியன், ரொம்ப யோகியன். வடபள்ளியில நாடகம் இல்ல. என்ன ஆச்சு? என்ன நடக்கல? உன் பேச்சை கேட்டு அந்த நாடகத்தை எடுத்த பாரு, அதான் பிரச்சனை. பாண்டிச்சேரியில போட வேண்டிய நாடகத்தை வடபள்ளியில போடுவோம்னு இப்ப 15,000 ரூபாய் நஷ்டம். சரி, அதை விடு. நான் ஒரு வார்த்தை சொன்னங்கிற காரணத்துக்காக அந்த வட்டி கொடுக்கறவன் உனக்கு கடன் கொடுத்தான். சாயங்காலத்துக்குள்ள நீ கொண்டு போய் பணத்தை கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்க. என்ன நான் கொடுக்கறதா? அது இல்ல, பைசா கொடுக்கறதுக்கு வழி. இங்க பாருங்க, நாளைக்கு நாடகம் போட போறத முன்னக்கூடியே சொல்லாம புக்கிங் எடுத்திருக்கீங்க. என்னால வரவே முடியாது. நான் அந்த சீரியல நடிக்கிறதுக்கு டைரக்டருக்கு டேட் கொடுத்துட்டேன். பாஞ்சாலி சேலையை ஒருவர் சீரியல் நடிக்க வேண்டிய நாடகம் நடிக அந்த துச்சாதன ஷூட்டிங் போயிட்டான்னு சொல்லவா? நான் கட்டாயம் போயே ஆகணும். நான் இல்லாட்டா சுசீந்திரன் இருக்கான். ஓ, துரியோதனா இருந்தாலும் துஷ்யந்தனா இருந்தாலும் சப்ஸ்டிடியூட் நான் தான் இல்ல. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு தொழில் பக்தி. இந்த உலகத்துல தான் தான் பெரிய நாடக நடிகன்னு மனசுக்குள்ள எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போய் முதல்ல துச்சாதன டயலாக் எடுத்து படி. துச்சாதன எங்க போனாலும் துச்சாதன வேஷத்துல எவன் நடிச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு நாடகம் நடந்தே ஆகணும். இல்லன்னா எனக்கு அடுத்த 15,000 வராது. அதாவது நாடகத்துல சப்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்லயாவது கிருஷ்ணனா நடிக்கிறது தான் ஏன் ஆசையா இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கா? நீ ரொம்ப கலரா இருக்க. அதுவும் இல்லாம ஆண்டவனுக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டணும். எனக்கு எம்.ஆர். ராதாவோ, டி.எஸ். பாலையாவோ, ஆர்.எஸ். மனோகரோ நடிக்கணும்னு ஆசை.
அதுக்கு ஆசன் இல்ல பேராசன் சொல்லுவாங்க. அதாவது பாஞ்சாலி வீண்டும் வருகிறாள்ன்ற கதையோட கதாபாத்திரங்கள் A to Z எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால அந்த டென்ஷனை விட்டுருங்க. அதை விட்டுட்டா புதுசா ஏதாவது டென்ஷன் தருவியா? பெரியம்மாவோட பிறந்த நாள். ஓ அதானா புது டென்ஷன். நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும்ல விருந்தோம்பலுக்காக, அவ்வளவுதான். நீ உருப்படவே மாட்ட, எந்த ஜென்மத்திலயும் நீ உருப்பட போறதில்ல. 10 காசு பிரயோஜனம் இல்லாம எதுவும் சம்பாதிக்காம ஒரு பெரிய குடும்பத்தையே கூட வச்சுக்கிட்டு கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிற நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணு பார்த்துட்டு போனவன் பாம்பு கடிச்சு செத்தது பெரியம்மாவோட ஜாதக தோஷம்னு எவனோ சொல்லி பரப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை முன்னாடி அவங்க போய் நின்னதில்ல. அந்த ஒரே காரணத்தினால சின்னம்மா கூட கல்யாணம் பண்ணல. அப்பாவோட சகோதரிங்க ஒரு தாலி கூட கழுத்துல போட்டு நடக்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாயிட்டாங்க. வயசான காலத்துல அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு தமாஷ். வேணா இந்த மாதிரி நீ செய்ய, இங்க இருந்து ஊட்டிக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ ஒரு சிறப்பான டூர் போயிட்டு வர வேண்டியதானே உன்னோட ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருக்குமே. அதுவும் ஆசை இருக்கு. எங்க போனாலும் அக்கறமா இருக்கு. என்னடா வாழ்க்கை இது? இது எங்கதான் போகுது? இனி யார் வாழ்க்கையும் ஏன் மாதிரி ஆக்கூடாது. நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அழிஞ்சே போனாலும் பரவாயில்ல. இருங்கடா, இதோ வந்துட்டே இருக்கேன். சூதாட்டத்துல தோத்த எல்லா சொத்துக்களும் இப்ப எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். அதனால அதுல நீயும் இருப்ப. அதுல நீயும் இருப்ப. ஆமா ஆமா, சாரி புடி புடிச்சு இழுத்து போடு. இடு. அப்படிதான். ஏடா ஆமா மனுஷனாடா நீ? உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையாடா? எந்திரா உன்னை. என்ன செஞ்சுட்டு இருக்க? இது ரிஹர்சல்ங்கிறது உனக்கு தெரியாதா? அட கர்த்தரே மன்னிச்சிருங்க, ரிஹர்சலா இது? நான் நினைச்சேன் உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல அநியாயம் நடக்குமேன்னு தான். இந்த ஆள் செத்து போயிருந்தா என்ன பண்றது? ஐயோ மன்னிக்கணும், நீங்க கலைஞன் இல்லையா? நீங்க இத பெருசா எடுத்துக்காம ரிஹர்சல்ல நடந்த தப்புன்னு நினைச்சுக்கங்க சார். ரிஹர்சல் பண்ணதுக்கு இந்த அடியா? இந்நேரம் என் உயிருக்கு என்ன இருக்கும்? நான் இந்த வேலைக்கு வரல. இதுல நடிக்கிறவனுக்கு கல்ஃபுக்கு விசா கிடைச்சிருச்சு. அவன் பாட்டுக்கு போயிட்டான். கிடைச்ச ஒருத்தனுக்கு பிராக்டிஸ் கொடுத்து நடிக்கிறதுக்காக கொண்டு வந்து இங்க நிப்பாட்டினா இப்ப நீங்க செஞ்ச காரியத்தால எல்லாம் கெட்டு போச்சு. டே கொட்டியம்லாம் கோவிலகம். அதான் என்ன கல்லற தோட்டத்துக்கு கொண்டு போக நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன்டா நானு. எங்கடா அவன் செல்லப்பில்ல சுசீந்திரன்? அவனை ஒரு வேற வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். விஷ்ணுமங்கலத்து வீட்டை நான் வாங்கியிருக்கேன். அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு குடும்பம் வருது. அங்க அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் கையில கிடைச்சா எனக்கு கொஞ்சம் வேலை இல்லடா, நிறைய இருக்கு. அவனை கூட்டிட்டு போய் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சொல்லி கொடுத்து பழக்கி கொடுத்தவன் நீதானே. அவன் எனக்கு கொடுக்காத காசுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்துல நீதான்டா போட்ட முதல்ல ஜாமீன். என்ன கூட்டு சேர்ந்து ஏமாத்துறீங்களா? இந்த கணக்குல ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், செக்ரட்டரியேட் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிடுவீங்கடா நீங்க ரெண்டு பேரும். ஒன்னு சொல்லிக்கிறேன்டா நானு, அவன் கையில சிக்கினானா அவ்வளவுதான். இதை நீ அவன்கிட்ட சொல்லிவை. இன்னைக்கு அடிச்சது ஒருத்தனை, அடுத்த தடவை வந்தனா எல்லாரையும் அடிப்பண்டா. தலைமையில பாஞ்சாலி இல்லடா, எல்லாரும் அழுவீங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்க கூடாது கர்த்தாவே. இன்னொரு தடவை பிடிக்கணுமா என்ன? என்னது? வரட்டுமா நடிகையே? மிஸ்டர் கோவிலன் இங்க தானே இருக்காரு? கோவிலன் இல்ல, கோவிலகம், இன்டீரியர் ஆஃப் கோவில். இங்க அத வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க, எங்க நாடக கம்பெனி ஆளுங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஓகே. என்னங்க, நாம ஒண்ணு இங்க நாடகம் பார்க்க வரல. சரி, இன்னொரு நாள் வரேன். இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல, பாத்துட்டு போயிடலாம். பாத்தீங்களா? அதான் சார் கரெக்ட். வாங்க சார். ஆமா ஆமா சார், என்னோட புது நாடகம் மீண்டும் பாஞ்சாலி அழுகிறாள் நாடகத்துல அதுல முக்கியமான ரோல் பண்றாங்க பவித்ரா பத்மநாபன். பெரிய நாடக நடிகரோட மகன். ஹலோ. ஹாய், டாக்டர் சரஸ்வதி. சரியா? எப்படி தெரியும்? அது இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தாரு. சுசீந்திரனுக்கு உங்க மேல அவ்வளவு ஒரு நல்ல அபிப்பிராயம். மிஸ்டர் ஸ்ரீதர், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல பில்டிங் காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்தோம். அதுக்கு என்ன, போய் தாராளமா பார்க்கலாமே. சுசீந்திரா, வண்டி எடு. சரி, எங்க பாக்க. வேலை முடிஞ்சா கோவிலகத்துக்கு லட்சக்கணக்கில் கமிஷன் கிடைக்கும். எனக்கு என்ன புண்ணாக்கு இருக்கு? அடுத்தவங்க முன்னாடி வச்சு என்ன டிரைவர்னு கூப்பிடக்கூடாதுன்னா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது தன்னோட புத்தி தான். அதுக்கு எல்லாரும் கேட்கட்டும், டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்லட்டுமா? வேண்டாம், நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக சுதீந்திர சார் வண்டி எடுக்குன்னு சொல்லலாம்ல. மனுஷனையா நீ? போலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல தமாசா தெரியுது. இத்தனை நாளா என் பேர்ல நடந்த இந்த நாடகம் இப்ப போய் போடும்போது உன் பேர்ல நடக்கக்கூடிய இந்த நாடகத்தை நினைக்கும் போது ஒரே தமாசா இருக்கு. காமெடினா இதாயா காமெடி. ஆனா எனக்கு இது காமெடியா தெரியல. ஏன் கதையை நீங்க எடுத்து நீங்க ஃபேமஸ் ஆயிடுறீங்க. மீண்டும் பாஞ்சாலி அழுகிறாள் இந்த நாடகத்துல கதைக்கோ டைலாக்கோ ஏதோ அவார்டு கிடைச்சிச்சுன்னா நீங்க நல்லா பல்ல காட்டி இழின்னு இழிப்பீங்கல்ல. ஆமா, இழிப்பேன். காசு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லடா கண்ணா. டுட்டோரியல்ஸ், ரியல் எஸ்டேட்டு, தேவைப்பட்டா அடகு கடை கூட திறப்பேன்.
நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா தினத்தந்திலையும் தினமலர்லயும் வர என்னோட போட்டோ வீட்ல இருந்து யாரும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதில்ல, அவங்களா போட்டுருவாங்க. அதுதான் இந்த கோவிலகம் ஸ்ரீதரனோட தனிப்பட்ட திறமை. அப்புறம் இந்த நாடு எனக்கு எதுவும் செய்ய போறது இல்ல. நீ ஏதாவது செய்வேங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. போய் வண்டியில ஏறு. இந்த நாடக போட்டியில கலந்துக்க திருவனந்தபுரம் போயாகணும் சாயங்காலத்துக்குள்ள. எவ்வளோச்சு? 20 ரூபா. என்னம்மா இங்க வர்றதுக்கு உனக்கு வழி தெரியாதா? உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்க? ஸ்டேட் காம்படிஷனுக்கு போறால, அதான் வழி அனுப்பலான்னு ஓ, வந்தேன். அதுக்காக தான் நீங்க வந்தீங்களா? நாங்க பவித்ராவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உடனே நாங்க கிளம்பி ஆகணும். அங்க யாரா இருக்கா? போய் வண்டியில ஏறா. நாடக போட்டிக்கு போற நேரத்துல வீட்டு பக்கம் கூட வரல, ஆளையும் பார்க்க முடியல. யாரு? சுசீந்திரன் சொல்றேன். ஓ, அவனா? அவன் இப்ப நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல குருவே. புளியங்கொம்பா பிடிச்சிருக்கான்ல, நல்ல காய்க்கிற 1ஆம் நம்பர் புளியங்கொம்பாவெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்கான் அவன். பயங்கரமான வசதியோடு இருக்கிற அப்பா. ஒரு ஸ்டெதஸ்கோப் எடுத்து நெஞ்சிலையும் முதுகுலையும் வச்சு செக் பண்ணா போதும். காந்தி படம் போட்ட நோட்டுகள் வந்து கொற்றளவுக்கு டாக்டர் படிப்பு படிச்ச அவரோட பொண்ணு. சின்ன வயசு ஃப்ரெண்டு வேற. அப்பவே இவங்க 2 பேரும் க்ளோஸு. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எப்படி இங்க வருவான்? அவன் அங்கதான் இருப்பான், வேற எங்க போயிடுவான்? அவங்க 2 பேரும் பழகி கல்யாணத்து வரைக்கும் போய் வாழ்க்கையில நல்ல முறையில் செட்டில் ஆயிடலாங்கிறது அவனோட ஐடியா. அவனே சொன்னான் இந்த நல்ல ஐடியாவை. அவனோட நல்ல நேரம் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான். என்னப்பா எல்லாரும் ஏறிட்டீங்களா? கிளம்பலாம். ஆம்பளைங்க அழக்கூடாதுடா. பெண்களுக்கு தான் அழுக ஒரு ஆயுதம், நகை நட்டு மாதிரி. அவங்க அழும்போது நம்ம தளர்ந்து போகக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியது தான்டா நம்மளோட நெஞ்சம். குடும்பத்துல இருக்கிற 5 பொம்பளைங்களோட கண்ணு நனைய கூடாதுன்னு என்னோட கண்ணீரை இந்த நெஞ்சுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தேன். அப்படியும் தோக்கடிச்சிட்டாங்க மனுஷனுங்க, அப்புறம் கடவுளும். தெய்வம் யாரையும் தோத்து போக வைக்கிறது இல்ல சுசீந்திரா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தோக்கடிக்கும் போது உண்மையில தெய்வம் தான்டா தோத்து போகுது. நான் பணம் சம்பாதிக்கலங்கிறதுக்காக என்னோட இந்திரா என்னை விட்டு போனப்ப நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன். அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, மீண்டும் வரணும். அதுதான் ஆம்பளைங்களுக்கு அழகு. வாடகைக்கு நீ ஒரு வீட்டை பாரு, நான் இருக்கேன்டா உன் கூட. சுசீந்திரா, உன்னை விட மாட்டேன். ஐயோ தேவனாக ஏன் கிறிஸ்துவே, கடைசியா இந்த 2 திருட்டு பசங்க இருக்கிற வீட்டுல நான் வந்து குடியேற வேண்டியதா போச்சே. அந்த சுசீந்திரனுக்கு பணத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாம நான் குடியிருக்கிறதுக்கு வீடும் இல்லாம போயிடுச்சே. நில்டாங்க, அவனு வரட்டும். நாம இப்ப ஒரு முடிவெடுத்து ஆகணும், இந்த பொருளை எல்லாம் எங்க இறக்கி வைக்கிறதுன்னு. நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை தெய்வத்துக்கிட்ட தானே இறக்கி வைக்கணும். அப்படியே செய்யுங்க. தெய்வம் நேரடியா ஹோட்டல் லாட்ஜ் நடத்துறாருன்னு எனக்கு தெரியாதுடா. தெரியும்ல, அப்ப என்ன செய்யறது? நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நான் இங்கதான் தங்குவேன். இங்கயா? ஆமா, இங்கதான் தங்க போறேன். நடக்காது. நடக்கிறதுக்கு இல்ல, தூங்குறதுக்கு. நான் இங்கதான் தூங்க போறேன். அப்போ உங்க ஜாமான் செட்டெல்லாம் ரோட்டுக்கு போயிடும். ஆஹா, ஏண்டா குருவும் சிஷியனு சேர்ந்து என்ன ரோட்டுக்கு அனுப்புறீங்களா? சுசீந்திரன் குடும்பம் எங்க இருக்குதோ அங்கதான்டா நானும் போய் படுத்து தூங்குவேன். உங்களை சும்மா விட மாட்டேன்டா, வேற வழி இல்ல கர்த்தாவே. இனி என்ன பண்றது? அந்த ஆள் இனி டாக்டர் வீட்டுல தான் போய் தங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அட கடவுளே. சொல்றல, திருப்பி அடிக்காதவன திரும்ப திரும்ப அடிக்கிறது ஆம்பளைக்கு அழகுல விஜயா. அத சொல்றதுக்கு நீ யாரா? இங்க பாரு, நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம், கேட்கலாம். இவன் வந்து இப்படி அமைதியா இருக்கிறதும் உங்ககிட்ட அடி வாங்குறதும் உன்னோட மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இவன் அமைதியா இருக்கலாம், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத. அடிச்சுக்கோ. ஐயோ சுசீந்திரா, இவன் அடி, என்ன அடி, கண்ணுல பாக்குற எல்லாரையும் நீ அடி, அடிச்சு கொல்லு, சந்தோஷமா இருக்கும். பணமும் உடம்புல திமிரு இருக்கிறதால இந்த மாதிரி பாவப்பட்டவங்களை அடிச்சு ரசிக்கிறதுக்கு இது ஒண்ணும் கலரி விளையாட்டு கிடையாது. நீ சொல்றதுக்காக நான் கேட்டுட்டு போகல. மறுபடியும் பிரச்சனை பண்ணா நீ கொல்லுன்னு சொன்னல, வாயில சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். ஊருன்னு சொல்லி எங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தீங்களே, இப்பதான் தெரியுது இது ஒரு நாசக்குழின்னு. அது ஒரு கேடுகட்ட குடும்பம்னு தெரியுது. ஒரு நிமிஷம் கூட கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. சொல்றது கேளு, போடி.
ஒண்ணு உள்ள போ இல்ல இவங்களோட வீட்டை விட்டு வெளியே போயிடு நீ. போங்கறல்ல. தங்கச்சி விடு. யார் உனக்கு தங்கச்சி? மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. பூமி, நீ இவங்களை இங்கிருந்து விரட்டி விட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சு போகாது. நீ சொன்ன இந்த வெட்டி கூட்டத்துக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமையா போயிடும். டேய், தங்கறதுக்கு இடம் இல்லாதவங்க இங்க யாருமே கிடையாது. எல்லாரும் வாங்க, என்னோட நாடக கம்பெனி இருக்கு, அங்க வந்து எல்லாரும் நிம்மதியா தங்குங்க. வாங்க. மேலையோ இல்ல கீழையோ எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு அந்த தெய்வம். இல்லைன்னா நம்ம அங்கிருந்து வந்திருக்க முடியாது. திரும்ப திரும்ப தோக்கறவனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படத்தான் செய்வாங்க. நம்ம தான் நம்மளோட மனசை திடப்படுத்தி தைரியமா இருக்கணும். வேற ஒன்றும் நடக்கலடா. சதி அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியும். நீங்க சொன்ன கடவுள்கிட்ட நான் எதையுமே கேட்கறது இல்ல. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இவனா சுசீந்திரா, டக்கு டக்குன்னு ரெடியாகப்பா. கோயம்புத்தூர்ல ஒரு நாடகம், அதுல நடிக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை. சப்ஸ்டியூட்டா தானே? சரி. என்ன வேஷம்? ஹீரோ சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பகவானே கிருஷ்ணா, சந்தோஷமா இருக்கு.